எங்களோடு நாங்கள் இனி எங்கள் பாடப்பரப்புக்குள் போகலாம். பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஏலவலை பொறுத்த வரைக்கும் கணக்கீட்டு பாடம் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. அதிலும் இனி சொன்னால் அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்கள் கணக்கீட்டு பாடம் பொறுத்த வரைக்கும் அதிகூடிய புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்கள் ரேங்கியும் முன்னிலை வகிக்கக்கூடிய நிலைமையும் காணப்படுகின்றது. இருந்தாலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை எல்லா துறைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற மாதிரி எங்கள் கல்வித்துறையிலும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த எங்களை கணக்கீட்டு பாட பகுதியில் ஒரு பகுதியை நான் இன்று செய்கிறதுக்கு முன்வந்து அவதானி நிறுவனத்தினூடாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் நாங்கள் பொதுவாக 5 தலைப்புகளை மாத்திரம் உள்ளடக்கியதாக இந்த பாடப்பரப்பு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. 5 தலைப்புகள். முக்கியமாக நான் சொல்ல போனால் இதில் வங்கி இணக்க கூற்று, எண்ணக்கருக்கள், உற்பத்தி கணக்கு, இருப்பு சம்பந்தமான சீராக்கம், அதோடு கணக்கீட்டின் பண்புசார் தகவல்கள் என்கின்ற விடயங்கள். இந்த 5 விடயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த பாடப்பரப்பு இன்றைய வகுப்பறை நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விடயமாகும். இதில் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் தனித்தனியான கேள்விகள் தொகுத்து வைத்திருக்கின்றேன். முக்கியமாக எதிர்பார்க்கை வினாக்கள். இந்த முறை பரீட்சைக்கு எந்த மாதிரியான வினாக்கள் வரக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அந்த வினாக்களை நான் தொகுத்து வைத்திருக்கின்றேன் இந்த கேள்விகளில். அது மிக முக்கியமாக இந்த 5 கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 5 சப்ஜெக்ட்களை நான் விளங்கப்படுத்துவதோடு அதில் மிக முக்கியமாக வருகின்ற சிறிய டெக்னிக்ஸ் அதை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு இந்த கேள்விகளுக்குள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகின்ற விஷயம் வங்கி இணக்க கூற்று என்கின்ற ஒரு விஷயம். வங்கி இணக்க கூற்று என்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கும்போது மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும் வங்கி இணக்க கூற்று என்றால் என்ன என்று போட்டு. அதாவது நாங்கள் எல்லோரும் படித்திருப்போம். வங்கி இணக்க கூற்று என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். காசு கட்டுப்பாட்டு குறித்த ஒரு மாதத்துக்குரிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதிக்கும் வங்கி கூற்று மீதிக்கும் இடையிலே வேறுபாடுகள் காணப்படுகின்ற போது அதனை இணங்க வைப்பதற்காக தயாரிக்கப்படுகின்ற கூற்று வங்கி இணக்க கூற்றுன்னு சொல்லுவார்கள். எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கூற்று தான் வங்கி இணக்க கூற்று. எந்த ஒரு எக்ஸாம் இன்டர்வியூ போகிற டைம்களையும் எக்ஸாம்களையும் இதை பரீட்சிப்பார்கள். காரணம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் எங்களுக்கு இது நாங்கள் ஏற்கனவே படித்த ஒரு விடயம், எங்களுக்கு தெரிந்த விடயம். இருந்தாலும் சில விடயங்களை மாத்திரம் இங்கு சொல்லி நான் இந்த கேள்விகளுக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன். வங்கி இணக்க கூற்று சம்பந்தமாக பார்க்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வங்கி கூற்று மீதிக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதிக்கும் வங்கி கூற்று மீதிக்கும் இடையிலான வேறுபாடு என்ன காரணம் என்று கண்டறிந்து அதை இணங்க வைக்கின்ற கூற்று வங்கி இணக்க கூற்று என்று சொல்வார்கள். இதில் எங்களுக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி என்பது ஒரு நிறுவனம் வங்கியில் நடைமுறை கணக்கை பேணுகின்ற போது அது சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்களை குறிப்பிட்டு தயாரிக்கின்ற கணக்கு வங்கி காசு கட்டுப்பாட்டு கணக்கு என்று சொல்வார்கள். இதில் பெறுவனவுகள் வரவு பக்கத்திலும் கொடுப்பனவுகள் செலவு பக்கத்திலும் பதிவு செய்வார்கள். காரணம் சிம்பிள், வங்கி மீதி பேங்க் பேலன்ஸுங்கிறது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அது ஒரு சொத்து. சொத்து என்பதால் அதை நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் வைப்பு செய்தால் வரவு வைப்போம், கொடுப்பனவு செய்தால் செலவு வைப்போம். அதே மாதிரி வங்கி கூற்று மீதி என்கிறது மாறி பேங்குக்கு நாங்கள் வைப்பு செய்யும் போது பேங்குக்கு அது ஒரு பொறுப்பாகும். அதனால் வங்கியில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நாங்கள் வைப்பு செய்தால் செலவு வைத்து காட்டுவார்கள், கொடுப்பனவு செய்தால் வரவு வைத்து ஒரு மாதம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தயாரிப்பார்கள். அது நடைமுறை கணக்கை வைத்திருக்கின்ற வாடிக்கையாளருக்கு மாத்திரமே தயாரிக்கப்படும். இவ்வாறு தயாரிக்கப்படுகின்ற வங்கி கூற்றிலும் ஒரு மீதி வரும். இந்த 2 மீதிகளையும் சமப்படுத்தி பார்க்கும்போது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சமப்படாது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்கின்றார்கள். அதில் பொதுவாக சொல்லப்படுகின்ற காரணம் நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம், ஒன்று வசூலிக்கப்படாத காசோலை. இந்த வசூலிக்கப்படாத காசோலை என்பது எங்களுக்கு தெரியும். இதுக்கு பல பெயர்கள் இருக்கு. வைப்பு செய்து தேராத காசோலை, அல்லது நிறுவனம் வரவு வைத்து வங்கி கூற்றில் செலவு வைக்கப்படாத காசோலை என்று பல்வேறு பெயர்கள் இதுக்கு சொல்வார்கள். வசூலிக்கப்படாத. 2வது காசோலை சமர்ப்பிக்கப்படாத காசோலை அல்லது மாற்றப்படாத காசோலை. இது 2வது காரணம். சமர்ப்பிக்கப்படாத காசோலை அல்லது மாற்றப்படாத காசோலை, அல்லது இவ்வாறும் சொல்வார்கள், நிறுவனம் செலவு வைத்து அல்லது கொடுப்பனவு செய்து வங்கி கூற்றில் வரவு வைக்கப்படாத காசோலை. இந்த 2 விடயங்களும் உட்பட நேரடி வைப்பு, வங்கி கூற்றில் மாத்திரம் பதியப்பட்ட நேரடி வைப்பு, வங்கி கூற்றில் மாத்திரம் பதியப்பட்ட வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம், இப்படியான விடயங்களுடன் வங்கி விட்ட தவறு,
அதே மாதிரி நிறுவனங்கள் விட்ட தவறு, இந்த இவ்வளவு காரணங்களால் வங்கி கூற்று மீதியும் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் இணங்காமல் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இத்தகைய சந்தர்ப்பத்தில் நிறுவனங்களினால் தயாரிக்கப்படுகின்ற ஒரு கூற்று தான் வங்கி இணக்க கூற்று. இந்த வங்கி இணக்க கூற்று என்கிற விடயத்தை முன்னுக்குள்ள நோட்ஸ் விஷயங்கள் நான் சொல்லக்குள்ள அது எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த விஷயம், ஓலவலில் படித்திருப்பீர்கள். எங்களுக்கு தயாரிக்க வேண்டி வரும். ஒன்று திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு, இரண்டாவது விடயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இரண்டாவது விடயம் நாங்கள் செய்கிறது வங்கி இணக்க கூற்று. இதில் திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்குங்கிறது எங்களுக்கு என்னவென்று தெரிய வேண்டும். இரண்டாவது வங்கி இணக்க கூற்று எப்படி தயாரிக்குங்கிற விடயம் தெரிஞ்சிக்க வேண்டும். இந்த இரண்டு விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு ஒரு T ஃபார்மட்டில் தயாரிப்பார்கள், ஒரு வங்கி இணக்க கூற்று இந்த மாதிரி தயாரிப்பார்கள். இதில் திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு, இங்கு வங்கி இணக்க கூற்று. இப்ப எங்களுக்குள்ள பிரச்சனை அநேகமானவருக்கு இந்த நான் சொன்ன 6 காரணங்கள், ஒன்று வசூலிக்கப்படாத காசோலை, மாற்றப்படாத காசோலை, மூன்றாவது விஷயம் வங்கி கூற்றில் மாத்திரம் பதியப்பட்ட நேரடி வைப்பு, நிலையியல் கட்டளை செலவு, நிலையியல் கட்டளை வருமானம், வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம், வரவு வரி, அதோடு மாத்திரம் விடாமல் வங்கி விட்ட பிழைகளும் நாங்கள் விட்ட பிழைகளும், இப்படி வருகின்ற காரணங்கள் எங்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிறது முதலாவது எங்களுக்கு தெரிய வேண்டும். இதில் 2 விடயங்கள் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஒன்று திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு, இரண்டாவது வங்கி இணக்க கூற்று. திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கில் எது பதிவு செய்யப்படும், வங்கி இணக்க கூற்றில் எது பதிவு செய்யப்படும் என்கிற விடயம் எங்களுக்கு தெரிய வேண்டும். இதில் முதலாவது விஷயம், திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கில் பதிய வேண்டிய விடயத்தை நாங்கள் பார்த்தால் இலகுவாக நாங்கள் சொல்லலாம். நாங்கள் நிறுவனம் என்று எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நிறுவனத்தினால் பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கல்கள், உதாரணமாக எங்களுடைய நிறுவனத்தினால் பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கல்ங்கிறது வங்கி கூற்றில் மாத்திரம் பதிவு செய்யப்பட்ட கொடுக்கல் வாங்கல். சிம்பிளாக சொல்ல போனால் நேரடி வைப்பு, வங்கி கட்டணம், காசோலை புத்தக கட்டணம், இப்படியான ஒரு சில விடயங்கள் இங்கே வரப்போகின்றது. அதோடு எங்களுடைய காசு கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் ஏதாவது பிழை செய்திருந்தால் அதுவும் திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரும். இரண்டாவது வங்கி இணக்க கூற்றில் என்ன வரும் என்று சொன்னால் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஒரு வங்கி இணக்க கூற்றில் வர வேண்டிய விடயம் எங்களுக்கு 2 விடயங்கள் வரப்போகின்றது. ஒன்று வங்கி கூற்றில் பதியப்படாத விஷயம். வங்கி கூற்றில் பதியப்படாத விஷயங்கள் 2 இருக்கின்றது. ஒன்று எங்களுக்கு தெரிந்த விஷயம் வசூலிக்கப்படாத காசோலை, இரண்டாவது மாற்றப்படாத காசோலை. மூன்றாவது விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வங்கி விட்ட பிழைகள். இந்த வங்கி விட்ட பிழைகள்ங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வங்கி தவறுதலாக விருதொரு நபர் வைப்பை எங்களோட வைப்பாக பதிவு செய்திருக்கலாம். நான் உதாரணத்தில் குறிப்பிட்டிருக்கின்றேன், அதை நாங்கள் செய்யும் போது விளங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது விஷயம், வங்கி கூட்டும் போது கழிக்கும் போது எண்கணித எரர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் கம்ப்யூட்டரைஸ்ங்கிறதால் இப்போது குறைந்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் கணக்கு மாறி வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் மனித வழுக்கள் என்னதான் கம்ப்யூட்டர்களில் செய்திருந்தாலும் மனிதனால் தான் என்ன ஆப்ரேட் பண்ணப்படுகிறது. ஸோ அந்த ஆப்ரேஷன் நடவடிக்கைகள் சம்டைம் பாதிப்பு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஸோ வங்கியால் சில பிழைகள் விடப்படலாம். இப்படியான விடயங்கள் மாத்திரம் வங்கி இணக்க கூற்றுக்கு வரும். திருப்பவும் நான் சொல்கின்றேன், திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் பதிவு செய்யப்படாத விஷயம், வங்கி கூற்றில் பதிந்திருப்பார்கள், நாங்கள் பதியாத விஷயம். இரண்டாவது நாங்கள் விட்ட பிழை. வங்கி இணக்க கூற்றில் வங்கியினால் பதிவு செய்யப்படாத விஷயம், வசூலிக்கப்படாத காசோலை, மாற்றப்படாத காசோலை, அதோடு வங்கி விட்ட பிழைகள். இவ்வளவு விடயங்களும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்களோட பிள்ளைகள்கிட்ட நாங்கள் அதிகமாக நான் பார்த்திருக்கின்ற ஒரு விஷயம், நான் நிறைய விடயத்தில் படிப்பித்திருக்கின்றேன். அந்த விடயத்தில் நான் அதிகமான மாணவர்களிடம் கண்ட விஷயம், இதை கேட்ட உடனே எழுதுவா உடனே போட்டுருவாங்க மாற்றப்படாத காசோலை, மைனஸ் பண்ணுவாங்க உடனே போட்டுருவாங்க வசூலிக்கப்படாத காசோலை. இங்கால போடுவாங்க வங்கி கூற்று மீது. இப்படி இந்த போட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா முதல்ல ஃபார்மட் அடிச்சிருவாங்க.
ஏன் நான் அநேகமான பிள்ளைகளிடம் கேட்பது, ஏன் இதை நீங்கள் கூட்டுகிறீர்கள், ஏன் இதை கழிக்கிறீர்கள், ஏன் இதை மாற்றப்படாத காசோலை ஏன் கூட்ட வேண்டும், வசூலிக்கப்படாத காசோலை ஏன் கழிக்க வேண்டும் என்று கேட்டால், சார் மாற்றப்படாத காசோலை கூட்டத்தானே வேணும் சார், கூட்டணும், வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கத்தானே வேணும், கழிக்கணும் என்று சொல்லுவார். ஆனால் இதை செய்வதற்குரிய ஒரு வழிமுறை இருக்கிறது. ஏன் கூட்டுவது ஏன் கழிப்பது என்பதற்குரிய ஒரு வழிமுறை இருக்கிறது. இது எங்களுக்கு தெரிய வேண்டும். நாங்கள் கணக்கீடு எவ்வாறு வேணுமானாலும் செய்யலாம், ஆனால் பொதுவாக ஒரு வீட்டை எவ்வாறு வேணுமானாலும் கட்டலாம். ஆனால் அத்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அத்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கட்டுமானம் சரியாக இருக்கும். அது மாதிரி வழிமுறை என்னத்துக்காக வேண்டி இது செய்கிறார்கள் என்று தெரிந்தால்தான் எது தந்தாலும் எந்த கேள்வி தந்தாலும் செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது, இந்த வங்கி கூற்றை நாங்கள் பார்க்கும்போது, ஏன் இந்த மாற்றப்படாத காசோலையை கூட்டுகின்றார்கள், வசூலிக்கப்படாத காசோலையை கழிக்கின்றார்கள் என்பதற்குரிய காரணம் இங்குதான் தங்கியிருக்கின்றது. என்ன தங்கியிருக்கின்றது? எந்த மீதிக்கு நீங்கள் இணக்கம் செய்ய போகிறீர்களோ அதுக்கு ஏற்றா போல் இங்கு நீங்கள் சீராக்கம் செய்ய வேண்டும். இங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியை எதோடு இணக்கம் செய்ய போகிறோம் என்றால் வங்கி கூற்று மீதியோடு இணக்கம் செய்ய போகின்றோம். வங்கி கூற்று மீதியோடு இணக்கம் செய்கிறேன் என்றால் சிம்பிளான ஒரு விஷயம். மாற்றப்படாத காசோலை ஏன் கூட்டப்படுது என்று நான் சொல்கின்றேன். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க என்றால், மாற்றப்படாத காசோலைங்கிறது நாங்கள் கொடுப்பனவு செய்தது. உதாரணமாக எங்கட காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி இருக்கின்றது 100,000 இருக்கின்றது, 100,000 இருக்கின்றது. வங்கி கூற்று மீதி இருக்கின்றது, அதுவும் 100,000 ஒரு குறித்த தினத்தில். இப்போது ஒரு 10,000 ரூபாய் காசோலை ஒன்றை கொடுக்கின்றோம். கொடுத்தால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 90,000 மாறிடும். ஆனால் இந்த காசோலையை எடுத்துக்கொண்ட நபர் வங்கியில் கொண்டு போய் பணமாக மாற்றி எடுக்கப்படாத வரை இந்த மீதி 100 ரூபாய் தான் இருக்கு, 100,000 தான் இருக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது, சமர்ப்பிக்கப்படாத காசோலையினால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி குறைவாகவும் வங்கி கூற்று மீதி உயர்வாகவும் இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், வங்கி இணக்கக்கூற்று தயாரிக்கும் போது இங்கே எந்த மீதியை நீங்கள் கீழுக்கு போட்டு இருக்கிறீர்களோ அந்த மீதிக்கு ஏற்ற போல் இணக்கம் செய்ய வேண்டும். ஸோ இந்த வங்கி கூற்று மீதி கூடியிருந்தால் கூட்டி காட்ட வேண்டும், குறைந்திருந்தால் குறைத்து காட்ட வேண்டும். சமர்ப்பிக்கப்படாத காசோலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வைப்பு செய்திருப்போம். வைப்பு செய்திருந்தால் என்ன நடக்க, கொடுப்பனவு செய்திருப்போம். கொடுப்பனவு செய்திருந்தால் எங்களது காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீது குறைந்திருக்கும். வங்கி கூற்று மீதியில் பதிவு செய்யாததால் அது கூடுதலாக காணப்படும். இத்தகைய சந்தர்ப்பத்தில் வங்கி கூற்று மீது கூடியதால் கூட்டி காட்டுகின்றோம். அதான் மாற்றப்படாத காசோலை கூட்டி காட்டப்படுது. வசூலிக்கப்படாத காசோலை இதுக்கு எதிர்மாறானது. எங்களோட ஒரு குறித்த ஒரு தினத்தில் எங்களோட காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீது 100 ரூபாய் இருக்கின்றது, வங்கி கூற்று மீதி ஒரு 100 ரூபாய் இருக்கின்றது. செய்தாக காட்டி எங்கள் கணக்கு மீதியோடு கூட்டியிருப்போம், ஆனால் வங்கி கூற்று கூட்டியிருக்க மாட்டோம். ஏன்? அது இன்னும் ரியலைஸ் ஆகவில்லை. இத்தகைய சந்தர்ப்பத்தில் வசூலிக்கப்படாத காசோலையினால் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீது உயர்வாகவும் வங்கி கூற்று மீது குறைவாகவும் காணப்படுவதால், வங்கி கூற்று மீது நான் சொல்லி இந்த மீதிக்கு ஏற்றமா இணக்கம் செய்கிறது. வங்கி கூற்று மீது கூடினா கூட்டி காட்டுறது, குறைஞ்சா குறைச்சி காட்டு. இங்கே என்ன நடந்திருக்கு? குறைந்திருக்கின்றது, குறைத்து காட்டு. அப்படி என்றால் இந்த விடயம் தெரிந்தால்தான் ஒரு சீராக்கம் சொல்லும் போது நீங்கள் சாதாரணமாக வச்சுக்கொள்வோம். வங்கி கூற்றை கூட்டும் போது ஒரு 5,000 ரூபா கூடுதலாக கூட்டிட்டாங்க என்று சொன்னால் இணக்க கூட்டலாம் வரப்போகுது. எது நாங்கள் விட்ட பிள்ளை இல்லை, வங்கி விட்ட பிள்ளை, இணக்க கூட்டலாம் வரப்போகுது. சிம்பிள். என்ன செய்கிறது? வங்கி கூற்று மீதியை கூட்டும்போது கூட்டி காட்டியிருந்தான் சொன்னால் நாங்கள் எந்த மீதிக்கு இணக்கம் செய்ய போகிறோம், இந்த மீதிக்கு இணக்கம் செய்ய போகிறோம்ங்கிறதால இந்த மீதி கூடியிருந்தால் கூட்டி காட்டும், குறைஞ்சிருந்தால் கூட்டி காட்டும். அப்போ வங்கி கூற்றை கூட்டும்போது 5,000 ரூபா கூடுதலாக கூட்டியிருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் சிம்பிள் கூட்டியே காட்டிடுவோம். இதுதான் இதில் உள்ள விளக்கம். ஷோர்ட்டான விஷயம். இந்த இருக்கின்ற ஃபார்மேட், இந்த இருக்கின்ற விடயங்கள் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் கணக்குக்குள் நாங்கள் செல்லலாம். மற்றதெல்லாம் என்ன சொன்னால், வங்கி இணக்க கூற்றை பொறுத்த வரைக்கும் வங்கி இணக்க கூற்று பாடம்ங்கிறது தனிப்பட்ட முதலாவது ஏற்கனவே வந்த பாஸ் பேப்பர்களை நாங்கள் ஒப்பிட்டு நோக்கும் போது தனியான ஒரு சின்ன சின்ன கேள்விகள் வந்துச்சு. 5 மார்க்ஸுக்குரிய கேள்விகள். எம்சிக்யூவில் ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போயே எம்சிக்யூவில் ஒரு கேள்வி வருகின்றது. ஆனால் பகுதி 2 தனியான ஒரு கேள்வியாக வருவதில்லை. அது பல்வேறு பாடங்களோடு சேர்ந்து வருகின்றது. உதாரணமாக பங்குடைமையோடு, ஐந்தொகை சமன்பாட்டோடு, மூல ஆவணங்கள் தயாரிப்பதோடு,
இலாப நோக்கமற்ற நிறுவனங்களோடு, இப்படி பல்வேறு பாடங்களோடு தொடர்பு பட்டு வருகின்றது. ஸோ இது எப்படி வந்தாலும் பேசிக் இதுதான், இது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போது நாம் கேள்விக்குள் செல்லலாம். இந்த வங்கிணக்கு கூட்டு சம்பந்தமாக ஒரு எம்சிக்கு கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் ஒருக்கா வாசிக்கின்றேன். அதன் பிறகு இந்த கேள்வியில் உள்ள டெக்னிக்ஸ் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லித் தருகின்றேன். பிறகு நான் கேள்வியை செய்து காட்டுகின்றேன். ஃபர்ஸ்ட், இந்த கேள்வி ஒரு வரையறுக்கப்பட்ட தியா கம்பெனியின் 31 மார்ச் 2020 முடிவடைந்த மாதத்துக்கான காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் வங்கி கூற்று மீதியும் இணங்கவில்லை. இது தொடர்பான தகவல்கள் பின்வருமாறு. அதில் ஃபர்ஸ்ட் 2020 பிப்ரவரி மாத முடிவில் போன மாதத்தில் வசூலிக்கப்படாத காசோலைகள் 80,000 இருக்கி, மாற்றப்படாத காசோலைகள் 45,000 இருக்கி. இரண்டாவது தகவல் தந்திருக்காங்க, 2020 மார்ச் மாதத்தில் நிறுவனத்தினால் வைப்பு செய்யப்பட்ட காசு மற்றும் காசோலை 800,000 காணப்பட்டதுடன் அத்திகதி வரை வங்கி கூற்றில் ரூபாய் 600,000 செலவு வைக்கப்பட்டிருந்தது. மூன்றாவது விடயம், 2020 மார்ச் மாதத்தில் 520,000 காசோலைகள் நிறுவனத்தினால் கொடுப்பனவு செய்யப்பட்டதுடன் அத்திகதி வரை வங்கி கூற்றில் 3,75,375,000 மாத்திரமே வரவு வைக்கப்பட்டிருந்தது. பின்வரும் விடயங்கள் வங்கி கூற்றில் மாத்திரம் இடம்பெற்றிருந்தது. வங்கி கட்டணம் 5,000, நேரடி வைப்பு 40,000. கடைசியாக வங்கி கூற்றில் தவறுதலாக பிரிதொரு நிறுவனத்தினால் வைப்பு ரூபாய் 15,000, நிறுவனத்தின் வைப்பு ரூபாய் 15,000 நிறுவன வைப்பாக கருதி பதிவு செய்யப்பட்டது. மார்ச் 1 காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி, ஆரம்பத்தில் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 70,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த இருக்கின்ற சீராக்கம் உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கின்ற சீராக்கம் தெரியும், இந்த சீராக்கம் தெரியும். பிரச்சினை இந்த இருக்கின்ற சீராக்கம் பிரிதொரு நபர் வைப்பு செய்து நிறுவன வைப்பாக பதிவு செய்துட்டாங்க. அதை விட இன்னொரு எக்ஸ்ட்ரான ஒரு விஷயம், இந்த இருக்கின்ற வசூலிக்க ஆரம்பத்தில் போன மாதம் முடிவில் இருக்கின்ற வசூலிக்கப்படாத காசோலி, மாற்றப்படாத காசோலி. ஸோ இதை எப்படி நாங்கள் செய்கிறேங்கிற விஷயத்துக்கு வரும்போது இது எல்லாம் தெரிந்த விடயம், இது ரெண்டும் தான் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இதை நான் செய்து காட்டுகின்றேன். எப்படி பாருங்கள். 3 விடயங்கள் நான் இங்கே தயாரிக்கப் போகின்றேன். ஒன்று, திருத்த முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு, திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. காசு கட்டுப்பாட்டு கணக்கு சிம்பிளான ஒரு விஷயம், நான் சின்னதாக எழுதுகிறேன். ஒன்று காசு கட்டுப்பாட்டு கணக்கு, ரெண்டாவது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு, மூன்றாவது விடயம் இணக்க கூற்று. நான் மிக இலகுவாக எடுத்துக்கொள்வேன், சின்னதாக. இதில் வங்கி இணக்க கூற்று. இது முதலாவது விஷயம். இந்த கேள்வி இவ்வளவு பெருசாக இருக்கின்ற யோசிக்காதீர்கள், இது ஒரு எம்சிக்யூ கேள்வி. ஸோ இதை இன்னும் இலகுவாக நாங்கள் செய்யலாம், பரவாயில்லை. நான் இப்போது சும்மா இந்த விளக்கத்துக்காக வேண்டி நான் இதை செய்து காட்டுகின்றேன். பிறகு நான் எப்படி இலகுவாக செய்கிறேங்கிறதையும் நான் சொல்லி காட்டுகிறேன் எதிர்வரும் காலங்களில். ரைட், இப்போது நாங்கள் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு விடயம் தந்திருக்கிறார்கள். மீதி காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 70,000 தந்திருக்காங்க. நான் எல்லாவற்றுக்கும் ரூபாய் 30 போட்டு செய்கின்றேன். இந்த ரூபாய் 30 போடுறது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது பண அளவிட்டு எண்ணக்கணக்கு அமைவாக பதிவு செய்யப்படும். ரைட், அது இருக்கட்டும். நாங்கள் 70,000 ரூபா போட்டு நாங்கள் பதிவு செஞ்சிருக்கோம். இப்போ எங்களுக்கு தெரியும் இங்கு வரப்போவது திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி ப்ளஸ் மைனஸ் வங்கி கூற்று மீதி. நான் நீங்கள் செய்த மாதிரி இவற்றுக்குள் போடலை, மாற்றப்படாத காசோலை கூட்டுறது, வசூலிக்கப்படாத காசோலை கழிக்கிறதுன்னு போடவில்லை. நான் சம்பவம் ஒன்றையும் பார்த்து போட்டு நாங்கள் இதில் பதிவு செய்யும். முதலாவது எங்களுடைய காசு கட்டுப்பாட்டு கணக்கை நாங்கள் பார்க்கலாம். இந்த வருஷம் நாங்கள் வைப்பு செய்தது எங்களுக்கு தந்திருக்காங்க. வைப்பு செய்த காசு மற்றும் காசோலை 800,000. அதை நாங்கள் நேரடியாகவே பதிவு செய்தலாம் 800,000. கொடுப்பனவு செய்தது 520,000. ஸோ அதையும் நாங்கள் பதிவு செய்யலாம். இது வைப்பு, இது கொடுப்பனவு. இந்த கொடுப்பனவு செய்தது நாங்கள் பதிவு செய்யலாம். எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் 520,000. இதை வைத்து நாங்கள் ஒரு மீதியை அறிந்து கொள்ளலாம். எங்களுக்கு
எங்களோட வங்கி காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி திருத்தமும் எவ்வாறு காணப்பட்டது இங்கே பேலன்ஸ் பண்ணோம் என்றால் 870,000 மீதி சென்றது 350,000 மீதி வந்தது 350,000. இது சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த இரண்டு விடயங்களையும் கவனத்தில் கொள்ளும் போது எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், இது எங்களுக்கு வளமையாக வைப்பு செஞ்சது கொடுப்பனவு செய்த விஷயம், அது கணக்கில் தந்திருக்கிறார்கள், அப்படியே பதிவு செய்யும். ஆனால் உள்ள பிரச்சினை, இந்த மாதம் வசூலிக்கப்படாத காசோலை எவ்வளவு என்கிறதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மாதம் வசூலிக்கப்படாத காசோலை, அதே மாற்றப்படாத காசோலை எவ்வளவு என்கிறதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அது மிக இலகுவானது. வசூலிக்கப்படாத காசு இரண்டு காசோலைகள் இருக்கின்றது. ஒன்று நாங்கள் இப்போது வைப்பு செய்த 800,000, மார்ச் மாதம் வைப்பு செய்த 800,000, பிப்ரவரி மாதம் வைப்பு செய்த 80,000 இந்த மாத வங்கி கூட்டில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்போ மொத்தமாக நாங்கள் பார்த்தால் 880,000 எங்களோட வங்கி கூட்டில் இடம்பெற வேண்டும். இந்த மாதம் ஏற்கனவே வசூலிக்கப்படாத காசோலை இந்த மாத மார்ச் மாத வங்கி கூட்டில், பிப்ரவரி மாதம் வசூலிக்கப்படாத காசோலை மார்ச் மாத வங்கி கூட்டில் இடம்பெற வேண்டும். இரண்டாவது விஷயம், மார்ச் மாதம் வைப்பு செய்த 800,000 ரூபாய் காசோலை அதுவும் வங்கி கூட்டில் இடம்பெற வேண்டும். மொத்தமாக பார்த்தால் 880,000 வைப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வைப்பு செய்ததாக காட்டியிருக்கிறார்கள் வங்கி கூற்றில் 600,000 தான். ஸோ வசூலிக்கப்படாத காசோலை எவ்வளவென்று நாங்கள் பார்த்தோம் என்றால் 280,000. ஸோ மார்ச் மாதம் வைப்பு செய்த 800,000, பிப்ரவரி மாதம் வசூலிக்கப்படாத காசோலை மார்ச் மாதம் வந்தவன் வங்கி கூற்றில் இடம்பெற வேண்டும், அதுவும் சேர்த்து 880,000 வர வேண்டும். ஆனால் 600,000 தான் வங்கி கூற்றில் இடம்பெற்றிருக்கின்றது. ஸோ 280,000 வசூலிக்கப்படாத காசோலை. இப்போது வசூலிக்கப்படாத காசோலை 280,000 என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வது? எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வசூலிக்கப்படாத காசோலை கழிப்பது. நான் அந்த ஃபார்மேட்டுக்கு நான் வரவில்லை. நான் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தி போட்டோம், ஏன் கழிக்கப்படுதுங்கிற விடத்துக்கு வருகின்றேன். வசூலிக்கப்படாத காசோலைங்கிறது நாங்கள் வைப்பு செய்திருப்போம், நாங்கள் வைப்பு செய்த காட்டியிருப்போம் எங்களோட காசு கட்டுப்பாடு கணக்கு, ஆனால் வங்கி கூற்று இடம்பெற்றிருக்காது. எங்களோட காசு கட்டுப்பாடு கணக்கு மீது உயர்வாக இருக்கும், ஆனால் வங்கி கூற்று மீது குறைவாக இருக்கும். அப்படி வங்கி கூற்று மீது குறைவாக இருக்கத்தால் நாங்கள் குறைத்து காட்ட வேண்டியது ஒன்று. ஆகவே நாங்கள் இங்கே எழுதுகிறோம் 280,000 வசூலிக்கப்படாத காசோலை. ஸோ இந்த மீதிக்கு ஏற்றாப்போல் இணக்கம் செய்வதுதான் வசூலிக்கப்படாத காசோலைங்கிறது. எங்களுக்கு தெரியும், எங்களோட காசேட்டில் நாங்கள் வைப்பு செய்ததாக காட்டியிருப்போம், வங்கி கூற்றில் பதிவு செஞ்சிருக்க மாட்டார்கள். அப்போ வங்கி கூற்று மீது குறைந்திருக்கும், வங்கி கூற்று மீது குறைந்தால் குறைத்து காட்டுவது. இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதம் நாங்கள் கொடுப்பனவு செய்த காசோலை மார்ச் மாதம் 520,000. ஏற்கனவே நாங்கள் ஒரு காசோலை ஒன்று பிப்ரவரி மாதம் மாற்றப்படாமல் இருக்கின்றது 45,000. ஸோ மொத்தமாக 5,60,000 565,000 எங்களது வங்கி கூற்று இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இடம்பெற்றிருப்பது 3,75,000 375,000 தான் வங்கி கூற்று இடம்பெற்றிருக்கின்றது. ஸோ ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு 1,90,000 எங்களுக்கு மாற்றப்படாத காசோலையாக இருக்கின்றது. ஸோ இதுதான் மாற்றப்படாத காசோலை. இந்த மாற்றப்படாத காசோலை காரணமாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் கொடுப்பனவு செய்ததாக காட்டியிருப்போம், எங்களுக்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி குறைந்திருக்கும், ஆனால் வங்கி கூற்று மீதியில் பதிந்திருக்க மாட்டார்கள். அதனால் வங்கி கூற்று மீதி கூடியிருக்கும். வங்கி கூற்று மீதி கூடினால் நாங்கள் கூட்டி காட்டுவது இலகுவானது. 1,90,000 190,000 நாங்கள் போட போகின்றோம் மாற்றப்படாத காசோலை. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறோம். அதற்கு கண்டிப்பாக பிப்ரவரி மாத தகவல் எங்களுக்கு மிக அவசியமாகும். இதை கண்டுபிடித்து விட்டோம். மூன்றாவது விடையும் இனி இலகுவாக நீங்கள் செய்து விடுவீர்கள். வங்கி கட்டணம் வங்கி கூட்டுல பயஞ்சிருக்காங்க, நாங்கள் இன்னும் பதியலைன்னு சொன்னால் எங்களை திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் போட போகின்றோம். வங்கி கட்டணம் ஸோ 5,000
ரூபா 30 செய்வதால் 5 என்று போடுகின்றோம். நேரடி வைப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 40,000. நாங்கள் இன்னும் பதிவு செய்யவில்லை. ஆகவே கடன்பட்டோர் என்று எழுதி 40,000 பதிவு செய்ய போகின்றோம் என்றால் எங்களுக்கு வந்திருக்கும். கடைசியாக இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை இந்த இருக்கின்ற பிரச்சனை. இது என்ன பிரச்சனை என்றால் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், வங்கி கூற்றில் தவறுதலாக பிரிதொரு நிறுவனத்தின் வைப்பு 15,000 ரூபாய் நிறுவன வைப்பாக கருதி பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் படித்திருக்கின்ற மாதிரி அல்லது ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிற மாதிரி மாற்றப்படாத காசோலை கூட்டுவது, வசூலிக்கப்படாத காசோலை கழிப்பது என்று ஒரு முடிவில் இருந்தீர்கள் என்றால் இப்படியான சீராக்கங்கள் வரும்போது செய்வது கஷ்டம். இப்போது எங்களுக்கு இலகுவாக விளங்கும். எங்களுக்கு வங்கி கூற்றில் தவறுதலாக யாரோ ஒரு ஆள் வைச்ச வைப்பு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வங்கி கூற்று மீதிக்குத்தான் இணக்கம் செய்ய போதும். வங்கி கூற்று மீதினால் கூட்டி காட்டுவது, குறைஞ்சால் குறைத்து காட்டுவது, அதுக்கு உதாரணங்கள் நான் சொல்லி காட்டிவிட்டேன். இப்போது எங்களுக்கு தெரியும் 15,000 ரூபாய் வைப்பொன்று நாங்கள் வைப்பு செஞ்சிருக்க ஒரு பிரிதொரு நபர் எங்களிடம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக அதிகரிச்சிருக்கும் வங்கி கூற்று மீதி. வங்கி கூற்று மீதி அதிகரித்திருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கட மீதியையும் அதிகரித்து காட்டத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் செய்வது இணக்க கூற்று. ஆகவே நாங்கள் இங்கே எழுத போகின்றோம், பிரிதொரு நபரின் வைப்பு எங்களுக்கு எவ்வளவுன்னு சொன்னால் எங்களுக்கு தந்திருக்கார்கள் 15,000 ரூபாய். இவ்வளவுதான் கணக்கு முடிந்து விட்டது. அப்போ எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், யாரோ பிரிதொரு நபர் வைப்பு 15,000, ஓகே, எங்களுக்கு தெரியும் 15,000 ரூபாய் வைப்பு. இந்த வைப்பை எங்கட வைப்பாக எங்கட வங்கி கூற்றில் பதிந்திருந்தால் எங்கட வங்கி கூற்று மீது உயர்வாக இருக்கும். நாங்கள் இந்த இணக்கக்கூட்டு செய்யும் போது நான் ஆரம்பத்திலே செஞ்சு விட்டேன், எந்த மீதியை நீங்கள் கீழுக்கு பதிவு செய்திருக்கிறீர்களோ அந்த மீதிக்கு ஏற்ற மாதிரி இணக்கம் செய்வதுதான். இந்த மீதி கூடியிருந்தால் கூட்டி காட்டுவது, குறைந்திருந்தால் குறைத்து காட்டுவது. ஸோ இந்த 15,000 ரூபாய் வங்கி கூட்டு மீது கூடியிருக்கும், அதனால் கூட்டி காட்டியிருக்கேன். இனி கணக்கை பேலன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் இந்த இருக்கின்ற மீதி தான் இங்கே வந்து பதிவு செய்ய போகுது 350,000. இதுக்கு நாங்கள் எழுத போகிறோம் மீதி என்று போட்டு இதை பேலன்ஸ் பண்ணோம்னு சொன்னால் 390,000. ஸோ இதிலேருந்து 5,000 போனால் 3,85,000. மீதி சென்றது, மீதி வந்தது. இப்போது இந்த 3,85,000 கொண்டு வந்து இங்கே நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி 385,000, திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. அதோடு இந்த இரண்டையும் கூட்ட போகின்றோம், 205,000. இது இரண்டையும் கூட்டினால் 590,000. அதிலிருந்து 280,000 கழித்து விட்டால் 310,000 எங்களை வங்கி கூற்று மீதியாக இருக்கும். இப்போது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதலாவது திருத்த முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி கட்டி இருக்கிறார்கள், அது 350,000 வரும். இரண்டாவது நிதிநிலைமை கூற்றில் காட்டப்படும் மீதி எப்பவுமே தெரிந்திருக்க வேண்டும். நிதிநிலைமை கூற்றில் காட்டப்படும் மீதி திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதியாக இருக்கும், அது 3,85,000 இருக்கும். வங்கி கூற்று மீதி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துவிட்டது 3,10,000. ஸோ இந்த வங்கி கூற்று சம்பந்தமாக நிறைய கேள்விகள் இருக்கின்றது. இன்றைக்கு நான் அடுத்த வாரங்களில் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். நம்ம அடுத்த செக்ஷனுக்குள் போவோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் நாங்கள் பார்த்தது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வங்கி இணக்க கூற்று சம்பந்தமாக பார்த்தோம். வங்கி இணக்க கூற்று என்றால் என்ன, அதில் உள்ள சில நுணுக்கங்கள் சம்பந்தமாக பார்த்தோம். ஏன் மறுக்கப்படாத காசோலை கூட்டுவது, மாற்றப்படாத காசோலை கூட்டுவது, வசூலிக்கப்படாத காசோலை ஏன் கழிப்பது என்கின்ற விவரங்கள் எல்லாம் பார்த்தோம். அது சம்பந்தமாக இன்னும் சில சீராக்கம் ஒரு கணக்கு செய்து பார்த்தோம். இது ஒரு எதிர்பார்க்கை வினாவாக இருக்கின்றது. இதில் உள்ள சின்ன டெக்னிக் ஒன்று தான். நான் இந்த கணக்கு செய்யும் போது போன மாதம் வசூலிக்கப்படாத காசோலை தந்திருப்பது, போன மாதம் மாற்றப்படாத காசோலையை தந்து இந்த மாதம் வைப்பு செய்த தொகையும் வசூலிக்கப்பட்ட தொகையும் தந்திருப்பது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதை திருப்பூருக்கால் நீங்கள் மீட்டு பார்த்தால், திருப்பூருக்கு பார்க்கும்போது இது இன்னும் இலகுவாக விளங்கும். இரண்டாவது விடயத்துக்குள் நாங்கள் வரலாம். இரண்டாவது விடயம் எண்ணக்கருக்கள் சம்பந்தமாக. பொதுவாக நீங்கள் எண்ணக்கருக்கள் சம்பந்தமாக படித்திருப்பீர்கள். எண்ணக்கருக்கள் என்றால் என்ன, அதில் உள்ள விளக்கங்கள், 13 வகையான எண்ணக்கருக்கள் இருக்கின்றன. இப்படி என்று எண்ணக்கருக்கள் சம்பந்தமாக நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த எண்ணக்கருக்கள் சம்பந்தமாக நீங்கள் படித்திருக்கும் போது பொதுவாக இதுவரை வந்த கேள்விகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கின்றேன். எண்ணக்கருக்கள் சம்பந்தமாக இதுவரையில் வந்த கேள்விகளில் அதிக தடவைகள் வந்த கேள்வி 4 கேள்விகள் இருக்கின்றன.
முதலாவது கேள்வி, அதிக தடவைகள் வந்த கேள்விகளில் முதலாவது கேள்வி இந்த எண்ணக்கற்கள் சம்பந்தமாக 13 எண்ணக்கற்கள் இருக்கின்றன. இந்த 13 எண்ணக்கற்களில் அதிக தடவைகள் வந்த கேள்விகளை நாங்கள் பார்க்கும்போது உங்களோட பாஸ் பேப்பரில் கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 14 வருஷ பேப்பரில் அதிக தடவை வந்த கேள்விகளில் ஒன்று சொத்துக்களை நடைமுறை சொத்து நடைமுறை அல்லா சொத்துன்னு நீங்கள் வகைப்படுத்துவதற்கு அடிப்படையான எண்ணக்கர். இது 4-5 தடவைகள் பாஸ் பேப்பரில் வந்திருக்கின்றது. ஏன் நான் உங்களை பாஸ் பேப்பர் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி நான் சொல்லுவது என்றால் ஒரே வகையான கேள்விகள் தொடர்ந்து வரும். நீங்கள் வேணுமென்றால் பாருங்கள், 2017-18 இந்த கேள்வி வந்திருக்கும், 2006ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டும் இந்த கேள்வி வந்திருக்கின்றது. ஸோ நீங்கள் யோசிக்க வேண்டிய 6-7-8லையும் வந்திருக்கின்ற இந்த கேள்வி. அப்போ நீங்கள் பாஸ் பேப்பரை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்? பொதுவாக நாங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும்போது கூடுதலாக பாஸ் பேப்பர் ரிவ்யூ பண்ணுவோம். அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரிதான். ஏன் காரணம் என்னன்னு சொன்னால் அதில் இருக்கின்ற 80% கேள்விகள் எங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ நான் இந்த எண்ணக்கற்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும்போது முதலாவது விஷயம், சொத்துக்களை நடைமுறை சொத்து நடைமுறை அல்லா சொத்து என்று வகைப்படுத்துவதற்கு அடிப்படையான எண்ணக்கரு என்ன என்று கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவைகள் வந்திருக்கின்றது. இரண்டாவது கேள்வி அதிக தடவைகள் வந்தது, சொத்தொன்று அதன் கிரைய பெறுமதியில் காட்டாமல் சந்தை பெறுமதியில் காட்டுவது. இதுக்கு அடிப்படையாக கணக்கீட்டு பண்புசார் இயல்பை கேட்டிருப்பாங்க அல்லது மீறப்படுகின்ற கணக்கு எண்ணக்கருக்கு கேட்டிருப்பாங்க. அதாவது அதுக்கு அடிப்படையான அல்லது பொருந்தக்கூடிய கணக்கிட்ட பண்புசார் இயல்பை கேட்டிருப்பாங்க அல்லது கேள்வியை கேட்டிருப்பாங்க. இதுக்கு அடிப்படையான இதை மீறக்கூடிய எண்ணக்கரு எண்ணீரோடு கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வியை பல மாதிரியும் கேட்டிருப்பாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பொது விலை மட்டும் தொடர்ந்தேச்சியாக அதிகரிக்கையில் நிறுவனம் சொத்துக்களை கிரைய பெறுமதியில் காட்டுவதற்கு அடிப்படையான எண்ணக்கரு என்ன என்று கேட்டிருப்பாங்க. இது வரலாற்று கிரைய எண்ணக்கரு. இது தொடர்ந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றது. அதே மாதிரி அட்டுரு விற்பனைக்கு இறுதி இருப்பினை சொத்தாகவும் விற்பனை கிரையத்தினைன்னு சொன்னால் செலவாகவும் காட்டுவதற்கு அடிப்படையான எண்ணக்கரு என்னோடு கேட்டிருப்பாங்க, இணைத்தல் எண்ணக்கரு. இப்படி பல எண்ணக்கற்கள் சம்பந்தமான கேள்விகள் வந்திருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், முதலாவது ஆரம்ப காலங்களில் கேள்விகள் எப்படி கேட்கப்பட்டு வந்துச்சுன்னு சொன்னால், ஆரம்ப காலங்களில் ஒரு சொத்தை ஒரு ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அதுக்குரிய எண்ணக்கரு என்ன கேட்டு வந்தாங்க. உதாரணமாக நான் ஏற்கனவே செய்த மாதிரி பெருமானத்தை செய்வதற்கு அடிப்படையான எண்ணக்கரு என்ன என்று கேட்டால் தொடர்ந்து இயங்குதல் எண்ணக்கரு. பெருமானத்தை செய்வதற்கு அடிப்படையான எண்ணக்கரு இணைத்தல் சொல்ல, அது நிதிக்கூற்றுக்களில் காட்டுறதுக்கு அடிப்படையான எண்ணக்கரு தான் இணைத்தல். பெருமானத்தை செய்வதற்கு தொடர்ந்து செய்தல் எண்ணக்கரு தான் தொடர்ந்து இயங்குதல் எண்ணக்கரு. அப்போ இப்படி ஒவ்வொரு விடயமாக கேட்கப்பட்டு கேள்வி வந்துச்சு. அல்லது என்னன்னு சொன்னால், விற்பனைக்கு முற்பணமாக பெறப்பட்ட விற்பனை பணத்தினை பொறுப்பாக காட்டுது. இதுக்கு அடிப்படையான எண்ணக்கரு என்ன என்று கேட்டால் இவங்க சொல்லியிருப்பாங்க தேரல் எண்ணக்கருன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை தந்து அதுக்கு கேள்வியாக கேட்குறது. இது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு இந்த கேள்வியோட பேட்டர்னை கொஞ்சம் மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்க? இப்படி ஒன்று போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வருமான கூட்டுட மாதிரி வடிவம். அந்த வருமான கூட்டுற மாதிரி வடிவத்தில் எழுதுவாங்க, XY நிறுவனத்தின் 31/3/2020 முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று. ஒரு ஹெடிங்கை போட்டு இங்கால ₹3,000 போட்டு இதுக்கு அங்கால விற்பனை கிரயம் இப்படி எல்லாம் போட்டு செலவுகள் எல்லாம் போட்டு, உதாரணமாக செலவுகள் இப்படி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளும். சும்மா உதாரணத்துக்கு எழுதுறேன். இதில் கேட்டிருப்பாங்க ஏ எண்ணத்துக்கு அமைவாக, ஏங்கிற இந்த XY நிறுவனம் என்கின்ற பெயர் எண்ணத்துக்கு அமைவாக என்ன எண்ணக்கருக்கு அமைவாக காட்டப்படுது. பி போட்டிருப்பாங்க இந்த 31/3/2020 முடிவந்த இந்த அறிக்கின்ற விடயம் என்ன எண்ணக்கருக்கு அமைவாக. இங்கே போட்டிருப்பாங்க இதை சி என்று போட்டு ₹3,000 போட்டிருக்கு என்ன எண்ணக்கருவுக்கு அமைவாக. இதை ரெண்டையும் குறிப்பிட்டு கேட்டிருப்பாங்க இது என்ன எண்ணக்கருவுக்கு அமைவாக, இது என்ன எண்ணக்கருவுக்கு அமைவாக. இப்படி என்னன்னு சொன்னால் பிள்ளைகள், இந்த கேள்வி தனித்தனியாக சம்பவம் ஒன்றை தந்து அல்லது கொடுக்கல் வாங்கல் ஒன்றை தந்து நிகழ்வொன்றை தந்து கேள்வி கேட்டது இந்த மாதிரி 2011ஆம் ஆண்டிலிருந்து மாற்றம் பெற்றது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இப்படி கேள்வி கேட்கும்போது XY நிறுவனத்தின் எங்களுக்குள்ள ஒரு நிறுவனத்தில் பெயர்,
இது என்ன எண்ணக்கருவுக்கு அமைவாகனா அழகுசார் எண்ணக்கருவுக்கு அமைவாக அல்லது வணிக அழகு தொழில் முழுமை கூற்று எண்ணக்கரு என்று சொல்லுவார். ரெண்டாவது விஷயம், இதில் ஒரு காலம் குறிப்பிடப்பட்டிருக்கு. காலம் குறிப்பிடப்படுவது என்ன எண்ணக்கருவுக்கு அமைவாக என்று கேட்டால் கால அளவீட்டு எண்ணக்கருவுக்கு அமைவாக. மூன்றாவது, இந்த ரூபா போட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஒரு நாடு, அந்த நாட்டில் நாங்கள் கணக்கு செய்யும் போது அந்த நாட்டு நாணய அழக பயன்படுத்தணும் என்று சொல்லுகின்றது. என்னன்னு சொன்னால் பண அளவீட்டு எண்ணக்கரு. ஸோ ரூபா எங்களோட நாடு இலங்கை, ஸோ எங்கள் நாட்டு நாணயம் ரூபா, அதனால் காட்டப்படுகிறது தான் இந்த ரூபா 30. இது பண அளவீட்டு எண்ணக்கருவா. விற்பனை வருமானத்திலிருந்து விற்பனை கிரயத்தை கழிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துறது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இணைத்தல். இணைத்தல் எண்ணக்கருங்கிறது ஒரு விடயம் நாங்கள் செஞ்சிருக்கணும். ஒரு நிறுவனத்திட இலாபத்தை கணிக்கும் போது வருமானங்களோட தனியாக வருமானத்தை வச்சு மட்டும் லாபத்தை ஒரு நிதி பெறுபற்ற கண்டுபிடிக்கலாது. செயற்பாட்டு பெறுபற்ற வருமானத்தை தனியாக செலவீட்டை மட்டும் வைத்து கண்டுபிடிக்க முடியாது. இரண்டையும் ஒப்பீடு செய்தால்தான் எங்களுக்கு சரியான நிதி செயற்பாட்டு பெறுபற்ற அறிஞ்சு கொள்ளலாம் என்கிற சொல்றது இணைத்தல் எண்ணக்கரு. ஸோ இந்த இருக்கின்ற விற்பனையிலிருந்து விற்பனை கிரையும் கழிக்கப்படுவது இணைத்தல் எண்ணக்கருவுக்கு அமைவாக, கண்டிப்பாக செலவுகள் காட்டப்படுவது இணைத்தல் எண்ணக்கருவுக்கு அமைவாக. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், பெருமானத்தை இங்கே காட்டப்படுவது எண்ணத்துக்கு அமைவாகனா இணைத்தல் எண்ணக்கருவுக்கு அமைவாக. அதே மாதிரி இங்கே ஐயக்கடன் காட்டப்படுவது எண்ணத்துக்கு அமைவாண்டா இணைத்தல் எண்ணக்கருவுக்கு அமைவாக. ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்படி கேள்வி மாறிட்டு வந்தது. அதன் ஃபார்மட் இப்போ தற்போதைய காலத்துக்கு இந்த மாதிரி மாறி இருக்கின்றது. பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு தெரியும். இந்த கேள்வியை பாருங்கள், ஒரு சிறிய ஒரு கேள்வி. குறித்த ஒரு கம்பெனியானது 1/4/2019 ரூபாய் 5 லட்சம் விலையில் இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்தது. இயந்திரம் ஒன்று 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதே பெறுமதியில் ஏடுகளில் இனங்காணப்பட்டது. 5 லட்சம் ரூபாய்க்கு 500,000க்கு வாங்கியிருக்காங்க. அதே பெறுமதியில் நிதி ஏடுகளில் பதிவு செஞ்சுட்டாங்க. மேலும் 31/3/2020 இச்சொத்துக்கு 16% தேய்வு செய்தது. 16% டிப்ரிசியேஷன் பெருமான தேய்வு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக கீழ்குறிப்பிடப்படும் எண்ணக்கருக்களில் அல்லது எவை கணக்கேடுகளில் பதிவு செய்வதற்கு துணையாக அமைகின்றது. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு சம்பவம் தந்து கேள்வியை கேட்டாங்க. பிறகு என்ன ஒரு தனித்தனி சம்பவம் கேள்வி கேட்டாங்க. பிறகு ஒரு வருமான கூற்று. நான் இந்த முறை எதிர்பார்க்குறேன், நான் அடுத்த செஷன் வரக்குள்ள நான் இந்த எண்ணக்கரு சம்பந்தமாக படிப்பிக்கக்குள்ள நிதி நிலைமை கூற்றுலையும் எண்ணக்கருக்களை பிரயோகிக்கலாம். ஸோ நான் அடுத்த செஷன் வரக்குள்ள நான் அதை விளங்கப்படுத்துவேன், என்னென்ன விடயங்கள் அதுக்குள்ளே கேட்கப்படலாம் என்று. அதே மாதிரி அப்படி ஒரு நிதி கூற்றுக்களை தந்து எண்ணக்கருக்களை கேட்குற, அதன் பிறகு என்ன சொன்ன பிள்ளைகள் இந்த மாதிரி சம்பவங்களை தந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் இதுக்குரிய எண்ணக்கருக்களை கேட்குறேன். இது உங்களுக்கு சாதாரணமாக இந்த சம்பவத்தோட எண்ணக்கருக்கள் கேட்குற விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூல ஆவணங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இந்த சம்பவத்தோட தொடர்புடைய எண்ணக்கருக்களை பார்த்து இந்த கேள்விக்கு விடையை நீங்கள் எடுக்க போகிறார். சம்பவம் ஒவ்வொன்றையும் வாசித்து அந்த சம்பவத்துக்கு எது பொருந்தும் எண்ணக்கருங்கிற அடிப்படையில் தான் எண்ணக்கருவை தெரிவு செய்வோம். எண்ணக்கருவை பார்த்து சம்பவத்துக்குள்ளே போய் திறப்பக்கூடாது. இது மிக முக்கியமான விஷயம். இப்போ நான் வாசிக்கின்றேன். எங்களுக்கு இதை ஒவ்வொரு சம்பவத்தையும் நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்குரிய எண்ணக்கருக்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். இங்கே பாருங்கள், குறித்த ஒரு கம்பெனியானது 1/4/2019 ரூபாய் 500,000 விலையில் இயந்திரம் ஒன்றை கொள்வனவு செய்தது. கொள்வனவு செஞ்சால் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன, அதன் பெறுமதியில் ஏடுகள், அதே பெறுமதி ஏடுகளில் இனங்காணப்பட்டது. வாங்கின விலையில் காட்டியிருக்காங்க. ஸோ வாங்கின விலையில் காட்டுறாங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு தெரியணும். வரலாற்றுக்கிற எண்ணக்கரு செல்லுது. வரலாற்றுக்கிற எண்ணக்கரு செல்லுது. ஒரு சொத்தொண்டு நீங்கள் என்ன விலையில் வாங்கினீங்களோ அதே விலையில் நீங்கள் காட்டணும் என்றோம். ஸோ இந்த எண்ணக்கரு பொருந்தும். சரி, போட்டாச்சு. இரண்டாவது, மேலும் 31/3/2020 இச்சொத்துக்கு 16% தேய்வு செய்தது. ஸோ 16% தேய்வு செஞ்சது ஓகே. ஆனால் அங்கே ஒரு டேட் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க, 31/3/2020 நிதியாண்டு முடிவுத்துக்கு ஒரு காலத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கால அளவிட்டு எண்ணக்கரு வரும். இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ இங்கே வராது அந்த ஆன்சர். இருக்கிற ஆன்சருக்குள்ளே எது வரும்ங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. மூணாவது பிரச்சனை, இது தொடர்பாக கீழ்குறிப்பிடப்படும். அப்போ பெருமான தேய்வு செஞ்சாங்கன்னா அந்த பெருமான தேய்வுக்கு 2 பதிவுகள் வரும். ஒன்று பெருமான தேய்வு கணக்கு வரும். 2 பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. பொதுவாக எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பெருமான தேய்வு செய்கிறதுங்கிறது என்ன எண்ணக்கருவுக்கு அமைவான நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே ஒரு சம்பவத்தை மட்டும்தான் தருவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பெருமான தேய்வு செய்கிறது தொடர்ந்து இயங்குதல் எண்ணக்கரு. ஸோ இந்த எண்ணக்கருவை நாங்கள் எடுத்துடலாம்.
ஆனால் அதுக்குரிய பதிவு வந்திருக்கு. என்ன? பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. இவங்க இது பெருமான தேய்வு செய்து நிதி கூட்டுகளில் காட்டிட்டாங்க. ஸோ இந்த பெருமான தேய்வை நிதி கூட்டுகளில் காட்டுறதுக்கு, அதாவது வருமான கூட்டில் காட்டுறதுக்கு என்ன எண்ணக்கரு பொருந்துமெண்டா இணைத்தல் எண்ணக்கரு பொருந்தும். பெருமான தேய்வு ஏற்பாடு செய்யறதுக்கு ஒரு எண்ணக்கரு இருக்கு. பொதுவாக ஏற்பாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு எண்ணக்கரு சொல்லுவாங்க. அது என்ன எண்ணக்கருன்னா பாதுகாப்பு எண்ணக்கரு. இதுக்கு 2-3 பேர் இருக்கு. பாதுகாப்பு எண்ணக்கரு, முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு, புத்தி சாதுரிய எண்ணக்கருன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பேரை இதுக்கு வச்சிருக்கார்கள் என்று சொன்னால், சிம்பிளாக உங்களுக்கு தெரியும். வெள்ளம் வாரத்துக்கு முதல் அணை கட்டுவது எதற்காக? வெள்ளம் வாரத்துக்கு முதல் அணை கட்டுவது எதுக்கு? சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெள்ளம் வாரத்துக்கு முதல் அணை கட்டுவது பல சொல்லுவாங்க அது ஒரு பாதுகாப்பான நடவடிக்கை. வெள்ளம் வாரத்துக்கு அணை கட்டி வச்சிருந்தோம்னா பாதுகாப்பான நடவடிக்கை. இன்னும் சில சொல்லுவாங்க இல்லை அது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. வெள்ளம் வாரத்துக்கு அணை கட்டினா முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை தான். இன்னும் சில சொல்லுவாங்க தம்பி கொஞ்சம் கெட்டிக்காரன் போல் இருக்கி, வெள்ளம் வாரத்துக்கு அணை கட்டி வச்சிருக்கான், ஒரு புத்தி சாதுரியமான ஆள். ஸோ இந்த எண்ணக்கரு, இந்த புத்தி சாதுரிய எண்ணக்கரு என்ன சொல்லுது? அல்லது இந்த பேர் இல்லாவிட்டாலும் இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எதிர்காலத்தில் ஒரு செலவு அல்லது நஷ்டம் வரும் என்று உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சா, எதிர்காலத்தில் ஒரு செலவு நஷ்டம் வரும் என்று முன்கூட்டியே தெரிந்தால் அதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யும். அந்த அடிப்படையில் தான் பெருமான தேய்வு ஏற்பாடு, ஊழிய நட்டஈட்டு ஏற்பாடு, விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, ஐயக்கடன் ஏற்பாடு, எந்த ஏற்பாடாக இருந்தாலும் இதுக்கு அமைவாகத்தான் செய்யப்படுது. இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த பெருமான தேய்வு ஏற்பாடு செய்யப்பட்டது என்னத்துக்கு அமைவாக என்று சொன்னால், எங்களுக்கு முன்னெச்சரிக்கை எண்ணக்கருவுக்கு அமைவாகும். அப்போது இணைத்தல் எண்ணக்கரு வந்துடுது, முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு வந்துடுது. வராது உண்டுதான் இருக்கு பண அளவிட்டு எண்ணக்கரு. இது எல்லாமே பணத்தில் தான் இருக்கு. ஸோ எல்லாமே ரூபா 3 எல்லாம் ரூபாலாம் நாங்கள் செய்கிறோம். ஸோ பண அளவிட்டு எண்ணக்கரு எங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த 5 ஆன்சரும் ஏ சரி, பி சரி, சி, டி, இ, இந்த 5 ஆன்சரும் எங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், முன்னோர் தனி சம்பவத்தை கேட்டாங்க, நிதி கூற்றுக்களை தந்தாங்க, இந்த இன்னும் என்ன நிதி கூற்றுக்களை தரக்குள்ள வருமான கூட்டு தந்திக்கா, இன்னும் நிதி நிலைமை கூட்டு தரல, அதோட இப்போ இப்படி ஒரு சம்பவம் ஒன்றை தந்து அதுக்கு பொருத்தமான எண்ணக்கற்கள் எதென்று கேள்வியாக கேட்பாங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? ரைட். இதுதான் எங்களுக்கு 2வது விஷயம். 3வது விஷயத்துக்குள்ள நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் 3வது விஷயத்துக்கு நாங்கள் வரப்போகின்றோம். 2 விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஒன்று வங்கி இணக்க கூற்று, 2வது விடயம் எங்களுக்கு எண்ணக்கற்கள் பார்த்தோம். 3வது விடயம் மிக முக்கியமான விடயம் உற்பத்தி கணக்கு. இந்த உற்பத்தி கணக்கு சம்பந்தமாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம், உற்பத்தி கணக்குங்கிற ஒரு பாடம் தனியான ஒரு கேள்வியாக, சிறிய கேள்வி 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸுக்கு வந்து கொண்டிருந்தது. பிறகு 2018ஆம் ஆண்டு நீங்கள் இப்படி செய்வீர்களா என்று இப்போ எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறார்கள், நீங்கள் இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டீர்கள் என்று என்ன செய்தார்கள் சொன்னால், கம்பெனியோடு உற்பத்தி கணக்கை சேர்த்திருந்தார்கள். கம்பெனியோடு உற்பத்தி கணக்கு செயல்பட்டது. அதன் பிறகுதான் உற்பத்தி கணக்கு எவ்வளவு முக்கியம், அது ஏன் படிக்க வேண்டும் என்கின்ற விடயம் மாணவர் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டது. மிக முக்கியமாக இந்த இருக்கின்ற உற்பத்தி கணக்கு பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விடயம். இந்த விடயத்தை பற்றி நான் இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்தில் கதைக்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், உற்பத்தி கணக்குங்கிறதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போனால் எங்களுக்கு தெரிந்திருக்கும், உற்பத்தி கணக்குங்கிறது ஒரு பொருளையோ அல்லது சேவையோ உற்பத்தி செய்யக்குள்ள ஏற்படுகின்ற செலவுகள் உற்பத்தி கிரயம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளையோ அல்லது சேவையோ உற்பத்தி செய்யக்குள்ள ஏற்படுகின்ற செலவுகள கூட்டுத்தொகை உற்பத்தி கிரயம்னு சொல்லுவாங்க. இந்த உற்பத்தி கிரயம் 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று, உற்பத்தி கிரயத்துக்குள் 2 விதமான செலவுகள் இருக்கும். ஒன்று மூலக்கிரை, 2 தொழிற்சாலை மேந்தலை. தொழிற்சாலை மேந்தலை இந்த மூலக்கிரயத்துக்கு முக்கியமான கிரயம் என்று ஒட்டும் சொல்லுவார்கள். முக்கியமான கிரயம்
தொழிற்சாலை மேந்தலைக்கு உற்பத்தி மேந்தலைன்னு சொல்லுவார்கள். இந்த இரண்டு செலவுகள கூட்டுத்தொகையும் தான் உற்பத்தி கிரயம் என்று சொல்றார்கள். இதெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். உற்பத்தி கிரயம் என்றால் மூலக்கிரயத்தோடு தொழிற்சாலை மேந்தலையை சேர்த்தால் உற்பத்தி கிரயம் வரும் என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். இங்க நான் சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னால், உற்பத்தி கிரயம் என்கிற ஒரு பாடத்தை பொதுவாக நாங்கள் கல்வி கற்கும் போது நடைமுறையில் என்ன விடயம் எங்களுக்கு இருக்கின்றது என்கிற விஷயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். தனியே புத்தகத்தை மாத்திரம் படித்துக்கொண்டு தருகின்ற கேள்விகளை மாத்திரம் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் எக்ஸாம் பாஸ் பண்ணீர்கள், கெட்டிக்காரர்கள் ஆவீர்களா என்றால் சந்தேகம்தான். ஏனென்று சொன்னால் கெட்டிக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நடைமுறையோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள். என்ன நடைமுறையில் இருக்கின்றது, நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைத்திருக்கின்றது. நடைமுறை என்கிறது இன்றைக்கு நீங்கள் நாளையிலிருந்து இந்த உற்பத்தி கிரயத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நாளையோடு முடிஞ்சிடும். உங்களுக்கு பாடம் படித்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் உற்பத்தி கிரயத்தை பற்றி ஒரு டவுட்டுமே வராது. சிம்பிள். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், நாளைக்கு வீட்டிலிருந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் இருப்பீர்கள். வீட்டை உம்மா சமைக்கிறதுக்கு ஒரு கோப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உம்மா சமைப்பதற்கு ஒரு நாளைக்கு சமைப்பதற்கு என்னென்ன செலவு செய்கிறார் என்பதை நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதை லிஸ்ட் அவுட் பண்ணி மொத்தமாக நீங்கள் கூட்டினீர்கள் என்றால் ஏற்படுகின்ற செலவு உற்பத்தி கிரயமாக இருக்கும். அதை உங்களோட வீட்டில் 6 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த 6 பேரால் அந்த உற்பத்திக்கிறது உதாரணமாக வச்சுக்கணும். 1200 இன்றைக்கு சமைக்கிறதுக்கு வந்து 1200 இந்த காலத்தில் நான் நினைக்கின்றேன் ஒரு பெரும் பணக்காரன் சாப்பிடுகின்ற சாப்பாடு ஒரு 600 வைத்துக்கொள்வோம். 600 6 பேர் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வந்திருக்கிறார். அப்போ அளவுக்குரிய கிரயம் மொத்த கிரயத்தை 6 பிரித்துட்டு 6 பேர் இருக்கின்றால் 100 ரூபாய் வரப்போகுது. ஸோ இதுதான் உற்பத்தி கிரயம் என்கின்ற விஷயம். நாங்கள் எங்களை நடைமுறையோடு ஒப்பிட வேண்டும். இதில் கேட்கலாம், சார் எது சார் மூலக்கிரயத்துக்குள்ளே வரும், வீட்டை சமைக்கக்குள்ளே எது மூலக்கிரயத்துக்குள்ளே வரும், எது தொழிற்சாலை மேந்ததுக்குள்ளே வரும்? சிம்பிள். மூலக்கிரயம்ங்கிறது 3 செலவுகளை உள்ளடக்கியிருக்கும். ஒன்று நேர்பொருள், நேர்கூலி, ஏனைய நேர்ச்செலவு. நேர்பொருளுங்கிறது ஒரு உற்பத்தியில் பிரதான பொருள். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு ஆடை உற்பத்தி என்று சொன்னால் அதில் பிரதானமான பொருள் துணி. தளபாட உற்பத்தி என்றால் அதில் பிரதான பொருள் என்னையா இருக்க போகுது, தளபாடமாக இருக்க போகுது, சாரி மரமாக இருக்க போகுது. வீட்டை சோறு சமைக்கிற பிரதான பொருள் என்ன, அரிசி. ஸோ நேர்மூலப்பொருளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. வீட்டை கறி சமைக்க போகிறீங்கன்றா இப்போ இறைச்சி கறின்னா பிரதான பொருள் என்ன, இறைச்சி. ஸோ இதுதான் பிரதானமான மூலப்பொருளாக இருக்க போகுது. அதைத்தான் என்னன்னு சொன்னால் மூலப்பொருள் என்று சொல்லுவாங்க. மூலப்பொருள் செலவண்டு. ரெண்டாவது விஷயம் கூலிக்கிரயம்ங்கிறதை நாங்கள் பார்க்கும்போது, கூலிக்கிரயம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு உற்பத்தியில் நேரடியாக ஈடுபடுகின்ற ஊழியனுக்கு கொடுக்கின்ற கூலி. உதாரணமாக ஆடை உற்பத்தி என்ன, தையலாளி கொடுக்கின்ற கூலி. தளபாட உற்பத்தி என்று சொன்னால் எது வரப்போ போகுது, தச்சருக்கு கொடுக்கின்ற கூலி. இப்படியான கூலிகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற விஷயம். அதே மாதிரி ஏனைய நேர்ச்செலவுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வடிவமைப்பு செலவு, ஆக்க உரிமை செலவு, பதிப்புரிமை கட்டணம். ஒரு புத்தகத்தில்னா பதிப்புரிமை கட்டணம் கொடுக்க வேண்டும். ஒரு பிராண்டட இதை பயன்படுத்த போகிறோம்னா அந்த பிராண்டை மாதிரியை நாங்கள் உற்பத்தி செய்ய போகிறோம்னா ஆக்க உரிமை எடுத்துக்கொள்ளணும், ஆக்க உரிமை கட்டணும். ஸோ இப்படியான வடிவமைப்பு செலவு, டிசைன் பண்ணுற செலவு, இப்படியான செலவுகள்லாம் மூலக்கிரயத்துக்குள்ள போகுது. தொழிற்சாலை மேந்தலை உற்பத்தியோட நேரடியாக ஈடுபடாத, நேரடியாக அடையாளம் காண முடியாத, ஆனால் இது இல்லாமல் உற்பத்தி இடம்பெறாது. உதாரணமாக நாங்கள் ஒரு ரைஸ் பார்சல் எடுக்கும். அந்த ரைஸ் பார்சலில் பிரதான மூலப்பொருள் என்று எது கேட்டால், சும்மா வீட்டில் சோறு சமைக்கும், பிரதான மூலப்பொருள் என்று கேட்டால் அரிசின்னு சொல்லுவோம். ஆனால் அரிசி மட்டும் இருந்தால் சோறு சமைக்க முடியாது. அதுக்கு நீர் வேணும், உப்பு வேணும், நெருப்பு வேணும், அதை சமைக்கிறதுக்குரிய உரிய ஆள் வேணும். இப்படியான விடயங்கள் இருந்தால் மாத்திரம்தான் அது என்ன அந்த மூலப்பொருள் முடிவு பொருளாக மாறும். இது இல்லாமல் மாற முடியாது. அப்போ இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அப்படி ஒரு உற்பத்தியில் நேரடியாக அடையாளம் காண முடியாத, ஆனால் மறைமுகமாக அந்த உற்பத்திக்கு ஏற்படுகின்ற செலவுகள் தொழிற்சாலை மேந்திரை, உற்பத்தி மேந்திரைன்னு சொல்லுவார். ஸோ இந்த 2 கிரயங்களையும் கூட்ட வாரது மொத்த உற்பத்தி கிரயமாக இருக்கும். இதை உற்பத்தி அலகுகளால் பிரிச்சுட்டா அலகுக்கான உற்பத்தி கிரயமாக இருக்கும். அலகுக்கான உற்பத்தி கிரயமாக இருக்கும். இது எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இதை பற்றி நான் பெரிதாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த கேள்வியை செய்ய போகிறேன். இதில் வளமையாக உங்களுக்கு தெரியும் தொழிற்சாலை இந்த இதில் 2-3 டிசைனில் இந்த கேள்விகள் வரும்.
அந்த 2-3 டிசைனில் வர கேள்விகளை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இன்றைக்கு நான் ஒரு கேள்வியை அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா. இது சம்பந்தமாக மற்ற கேள்விகள் என்னன்னு சொன்னால் எதிர்வரும் தொடர்களை நீங்கள் காணலாம். இதில் முதலாவது இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். ஒரு நிறுவனம், உற்பத்தி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் என்ற மூலப்பொருளை பயன்படுத்தி ஒரு வகை தளபாடத்தினை உற்பத்தி செய்யும் அரளிய கம்பெனியின் பின்வரும் தகவல்கள் 31 மார்ச் 2020 முடிவடைந்த ஆண்டுக்கானதாகும். இதை நான் சொல்றதுக்கு முதல் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும். இந்த ரைட் சொல்லி முடிக்க வேண்டியிருக்கு. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த உற்பத்தி கணக்கு கம்பெனியோட வந்தது 2018ஆம் ஆண்டு வந்துச்சு. அநேகமான பேர் சொன்னாங்க புதுசாக இந்த கேள்வியை போட்ட ஆண்டோடு. ஆனால் நான் படிக்கிற காலத்தில், நான் எக்ஸாம் எழுதின வருஷத்தில் இந்த கேள்வி வந்துருக்கு. உற்பத்தி கணக்கு கம்பெனியோட வரது. ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் எழுதினது 2003ஆம் ஆண்டு. 2003ஆம் ஆண்டு கேள்வி 2018ஆம் ஆண்டு வருதுன்னா டெக்னிக்ஸ் எப்பயும் மாறுறதில்லை. டெக்னிக்ஸ் என்னன்னு சொன்னால் புதிய தொழில்நுட்பங்கள் மாறும். ஆனால் நுட்பங்கள் எப்பயுமே என்னன்னு சொன்னால் பழைய நுட்பங்கள் எங்களுக்கு தொடர்ந்து அது கேள்வியாக வந்துட்டே இருக்கும். ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உற்பத்தி கணக்கு சம்பந்தமாக நீங்கள் படிக்கக்குள்ள புது கேள்விகளை மட்டும் இல்லை, பழைய கேள்விகளையும் தேடி பாருங்க. இது நல்ல ஒரு காலம். உங்களுக்கு இந்த குவாரண்டைன் டைமில் நீங்கள் வீட்டில் இருந்து இருக்கிற தகவல்களை எல்லாம் நீங்கள் புரட்டி பாருங்கள். என்னென்ன பேப்பர்கள் இருக்குங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். நான் குறுகிய காலத்துக்கு நாங்கள் இதை முடிக்க வேண்டி இருக்கத்தான் நான் டிரெக்டாக கேள்விக்குள்ளேயே நான் போகிறேன். பின்வரும் தகவல்கள் 31 மார்ச் 2020 முடிவடைந்த ஆண்டுக்கானதாகும். இதை தந்திருக்காங்க. 1 நாள் 2019 மூலப்பொருள் ஒவ்வொன்றும் இருப்பு ஒவ்வொன்றும் ரூபாய் 500 படி 200 அலகுகள். மூலப்பொருள் இருப்பு ஒவ்வொன்றும் ரூபாய் 500 படி 200 அலகுகள். மூலப்பொருள் கொள்வனவு ஒவ்வொன்றும் ரூபாய் 450 படி 1000 அலகுகள். அலகொன்றுக்கான நேர்கூலி 100 ரூபாய். மொத்த வடிவமைப்பு செலவு நேர்கூலியில் 50%, தொழிற்சாலை மேந்தலை உற்பத்தி கிரயத்தில் 50%, ஒரு அலகு தளபாடத்தினை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படும் நேர் மூலப்பொருள் 2 அலகுகள். 31 மார்ச் 2020 மூலப்பொருள் இருப்பு 400 அலகு. நிறுவனம் இருப்பு விலையிடலுக்காக FIFO முறையினை பயன்படுத்துகின்றது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கக்குள்ள இங்கே எல்லாம் சதவீதம் தந்துட்டான். இங்கே எத்தனை அலகு உற்பத்தி செஞ்சேன்னு தெரியாது. ஏன்னா அலகொன்றுக்கான நேர்கூலி தந்திருக்கான், மொத்த நேர்கூலி தரல. ஸோ முதலாவது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனை அலகு உற்பத்தி செஞ்சாங்கன்னு. அதை கண்டுபிடிக்க தெரியுமென்னு சொன்னால் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் செய்திடலாம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இங்கே பாருங்கள், எங்கிட்ட ஆரம்ப இருப்பு இருக்கி. இதை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். ஆரம்ப இருப்பு இருக்கி எங்கிட்ட நான் சும்மா எழுதுகிறேன் 200 அலகுகள். நான் அலகுகளை எடுத்துக்கொள்ள அலகுகளை எடுத்துக்க போடுறேன். அலகுகளை எடுத்துக்கொள்ள போடுறேன். இங்கே பெறுமதி போடுறேன். ஸோ ஆரம்ப இருப்பு 200 அலகுகள் 500 ரூபாய் படி 100,000. கொள்வனவு 1000 அலகுகள் 450 ரூபாய் படி 450,000. இறுதி இருப்பு எங்களுக்கு தந்திருக்காங்க எத்தனை அலகுகள்னு சொன்னால், இறுதி இருப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 அலகுகள் இருக்கு. அலகு ரீதியாக நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த பெருமதியை விட்டுருவோம். அலகு ரீதியாக பார்க்கக்குள்ள ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி இறுதி மூலப்பொருள் இருப்பை கழிச்சுட்டோம்னா வாரது பயன்படுத்திய மூலப்பொருள். அலகு ரீதியாக பார்க்கும், பெருமதி ரீதியாக பார்க்க 800 அலகுகள் மூலப்பொருளை பயன்படுத்திக்காங்க. அதில் பெருமதிகளை ஒன்று கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அவங்க செய்கிறாங்க FIFO முறையினை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இருப்பு விலையிடலுக்காக FIFO இறுதி இருப்பிட பெருமதியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு FIFO முறையினை பயன்படுத்த சொல்லிக்காங்க. FIFO முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்த பொருள் ஆரம்பத்துக்கு உற்பத்திக்கு பயன்படுத்திடும். அதுக்கப்புறம் வாங்கின பொருள் ரெண்டு வேறு வேறு விலையில் இருக்குது. இது 500 ரூபா விலையில் இருந்துச்சு, இது 450 ரூபா விலையில் இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருந்த பொருளை ஆரம்பத்துக்கு பயன்படுத்திடுவோம், அதுக்கப்புறம் இருந்த பொருளை அதுக்கப்புறம் பயன்படுத்துவோம். இப்போ இறுதியாக இருக்கிற பொருள் கடைசியாக வாங்கின விலையில் இருக்கிற பொருளாக இருக்கும். அது எவ்வளோன்னா 450 ரூபாய். அதை வைத்து இதில் கிரயத்தை நீங்கள் கணிச்சிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போது 1,80,000 180,000. ஏன் இதில் விலை 450 ரூபாய் தான் இருக்கும், 450 ரூபாய் இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த 450 ரூபாய் தான் இறுதியாக கொள்வனவு செய்த விலை. அந்த விலையிலாம் இந்த இறுதி இருப்பு இருக்கும். ஸோ நாங்கள் இதை கணிச்சோம்னா எங்களோட பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயத்தை கணிச்சோம்னா இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். 550 அதில் இருந்து 180 கழிச்சோம்னா 370. இப்போ ரெண்டு விடையும் கண்டுபிடிச்சிட்டோம்.
உற்பத்தி கிரயம் என்ன? பயன்படுத்திய மூலப்பொருள் 3,70,000 ரூபாயோட மூலப்பொருள். எத்தனை அலகு மூலப்பொருள்னா 800 அலகு மூலப்பொருள். இந்த ரெண்டும் தெரியும்னா கணக்கு செஞ்சு முடிச்சாச்சு. எப்படி? இங்கே பாருங்க. முதல்ல எங்களுக்கு வரப்போகுது, எங்களுக்கு இங்கே கவனிச்சுக்கொள்ளுங்க. உற்பத்தி கிரயம்ங்கிறது நேர்பொருள், நேர்கூலி, தொழிற்சாலை மேந்தலை, நேர்கூலி, ஏனைய நேர்ச்செலவு, தொழிற்சாலை மேந்தலை. இந்த 4 விடயங்களையும் கூட்ட வாரது தான் உற்பத்தி கிரயம். இது 3ஐயும் கூட்டினா மூலக்கிரயம், அதோட தொழிற்சாலை மேந்தலை கூட்டினா உற்பத்தி கிரயம். இப்போ நேர் மூலப்பொருள் தெரியும் 370, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு ரெண்டாவது விஷயம் நேர்கூலி தெரியணும். நேர்கூலி தெரியணும்னா எத்தனை அலகு பொருளை உற்பத்தி செஞ்சேன்னு தெரியணும். நாங்கள் 800 அலகு மூலப்பொருளை பயன்படுத்திருக்கோம், ஆனால் எத்தனை அலகு உற்பத்தி செஞ்சிருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஒரு வசனம் தந்திருக்காங்க. இங்கே பாருங்க, ஓர் அலகு, இந்த அறிக்கத்தை பாருங்க, ஓர் அலகு தளபாடத்தினை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படும் மூலப்பொருள் 2 அலகு. ஸோ 2 அலகுகள் என்கிறதால எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 800 அலகு மூலப்பொருளை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். இதை 2ஆல் பிரிச்சுட்டோம்னு சொன்னால் எத்தனை தளபாடத்தை உற்பத்தி செஞ்சிருப்போம்னா 400. இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நீங்கள் எல்லாம் செஞ்சிடலாம். இனி இலகுவானது தான். ஸோ 400 அலகு தளபாடத்தை உற்பத்தி செஞ்சிருக்கோம். ஒரு அலகு தளபாடத்துக்கு எங்களுக்கு தெரியும் 100 ரூபாய் கூலி. ஸோ இதால் இதை பெருக்கிட்டோம்னு சொன்னால் 40,000 வரப்போகுது. ஏனைய நேர்ச்செலவு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களா, ஏனைய நேர்ச்செலவு இனி இந்த கணக்கை வாதிச்சுட்டு வரலாம். 100 ரூபாய் நேர்கூலி, மொத்த வடிவமைப்பு செலவு நேர்கூலியில் 50%. அதான் ஏனைய நேர்ச்செலவாக இருக்க போப்பு. நானூறு தர 100 40,000. ஏனைய மொத்த வடிவமைப்பு செலவு நேர்கூலியில் 50% வரப்போகுது. நேர்கூலியில் வடிவமைப்பு செலவுங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன், ஏனைய நேர்ச்செலவுன்னு சொன்னேன். இந்த நேர்கூலியில் 50% இலகுவானது 20,000. தொழிற்சாலை மேந்தலை தெரியாது, அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க தொழிற்சாலை மேந்தலை உற்பத்தி கிரயத்தில் 50%. ஸோ உற்பத்தி கிரயத்தில் 50%ங்கிறதால நான் இவரத்துக்கு கொஞ்சம் இதை செய்கிறேன், கொஞ்சம் அழிக்கேன். இங்கே கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை 3ஐயும் கூட்ட வாரது மூலக்கிரயம். இதை 3ஐயும் கூட்டினோம்னா 370, 410, 430 எங்களுக்கு என்ன வரப்போனா மூலக்கிரயம். இதோட தொழிற்சாலை மேந்தலையை கூட்டினால் எங்களுக்கு வாரது உற்பத்தி கிரயமா இருக்க போகுது. இப்ப இவங்க ஒரு தகவல் சொல்லிக்காங்க, இந்த தொழிற்சாலை மேந்தலை உற்பத்தி கிரயத்தில் 50%. இது 100% இருந்தால் இது 50%. இதுல 50%. ஸோ எங்களுக்கு தெரியும் இதையும் கூட்டி வாரதான் இதன் சொன்னா இது 50% இருந்தால் இதுவும் எத்தனை சதவீதமாக இருக்கும்னா 50% இருக்கும். ஸோ எங்களுக்கு தொழிற்சாலை மேந்தலையை கண்டுபிடிச்சிடலாம். இந்த 50% 430, இந்த 50% 430 தான் இருக்கும். ஸோ உற்பத்தி கிரயம் 860 வந்துடும். ஸோ நாங்கள் இந்த கேள்விக்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். உற்பத்தி கிரயம் 860. எத்தனை அலகை உற்பத்தி செஞ்சிருக்கோம்னா 400 அலகுகளை உற்பத்தி செஞ்சிருக்கேன். 400 அலகுகள். இப்போ 2வது கேள்வி கேட்டிருக்காங்க, அலகுக்கா மொத்த உற்பத்தி கிரயத்தை கேட்டிருக்கேன். கேள்வி கேட்டிருக்காங்க அலகுக்கான உற்பத்தி கிரயம். ஸோ அலகுக்கான உற்பத்தி கிரயத்தை நாங்கள் கண்டுபிடிக்கேன்டா இந்த மொத்த உற்பத்தி கிரயத்தை 8,60,860 உற்பத்தி அலகுகளால் பிரிக்கிறது. அது 400 அலகுகள். பிரிச்சுட்டோம்டா எங்களுக்கு வரப்போகுது 2 முறை, 6ல் 1 முறை, 10ல் 20ல் 5 முறை, 2,150 ரூபாய் அலகொன்றுக்கான ஒரு கதிரைக்கான உற்பத்தி கிரயமாக இருக்கும். இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2,150 ரூபாய் வரப்போகின்றது. ரைட். இது இந்த பிள்ளைகள் 2வது கேள்வி கேட்டிருக்காங்க, நிறுவனம் 50% இலாபத்தில் விற்பனை செய்யுமாயின் அலகொன்றுக்கான விற்பனை விலை எவ்வளவு கேட்டிருக்காங்க. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். விற்பனை விலையை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இதில் ஒரு சின்னொரு விடயம் இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லித்தாரேன். இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் 2,150 ரூபாய் அலகுக்கான உற்பத்தி கிரயம், ஒரு கதிரைக்கான உற்பத்தி கிரயம். இப்போ இவங்க நிறுவனம் 50% லாபத்தில் விற்பனை செய்யுமாயின் அலகொன்றுக்கான விற்பனை விலை கேட்டிருக்காங்க. 50% லாபத்தில் விற்பனை செய்யுமாயின் அலகொன்றுக்கான விற்பனை விலை எவ்வளோன்னு கேட்டால் சும்மா இங்கே பாருங்க, 50% லாபத்தில் எதுவுமே சொல்லலை.
கிரயத்தில் லாபம் வச்சா விற்பனை விலையில் லாபம் வச்சா. சிம்பிள். எதுவுமே எங்களுக்கு செல்லலாட்டி விற்பனை விலையில் லாபம் வச்சுன்னு அர்த்தம். இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விற்பனை விலையில் லாபம் வைக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு பொருளை நாங்கள் 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 2 ரூபா லாபம் வைக்கும், 12 ரூபாய்க்கு விற்கும். ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கி 2 ரூபா லாபம் வச்சோம்னா 12 ரூபாய்க்கு விற்கமெண்டா விற்பனை விலை வருதுன்னு சொன்னால் வாங்கின விலையோட லாபத்தை சேர்த்தா விற்பனை விலை வரும். எப்பவுமே ஒரு பொருளோட கொள் விலையோடு இலாபத்தை சேர்த்தா விற்பனை விலை வரும். இதுதான் சமன்பாடு. கொள்விலையில் லாபம் வைக்கிறேன்டா கொள்விலை, கிரயத்தில் லாபம் வைக்கிறேன்டா அல்லது கொள்விலையில் லாபம் வைக்கிறேன்டா கொள்விலையை 100% எடுக்கணும். மாறி கொள்விலையில் லாபம் வைக்கிறேன்னா கொள்விலையில் 100% லாபம் வைக்கிறேன்னா கொள்விலையை 100% எடுப்போம், லாபம் 50% எடுப்போம், விற்பனை விலை 150% இருக்கு. ஆனால் கேள்வி கேட்டிருக்கு அது இல்லை. லாபம் 50% லாபத்தில் வித்திருக்காங்க அப்படின்னா விற்பனை விலையில் லாபம் வைக்கான்னு அர்த்தம். விற்பனை விலையில் லாபம் வைக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் விற்பனை விலையை 100% எடுக்கணும். அப்போ லாபம் 50%, ஸோ கிரயம் 50% இருக்கு. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது மிக முக்கியம். இது கிரயத்தில் லாபம் வைக்கிறது. கிரயத்தில் லாபம் வைக்கிறேன்னா மட்டும்தான் சொல்லுவான் உங்களுக்கு. விற்பனை விலையில் லாபம் வைக்கிறதா சொல்ல மாட்டான். நீங்கள் எடுக்க வேண்டியதா விற்பனை விலையில் லாபம் வைக்கணும். இது விற்பனை விலையில் லாபம் வைக்க. விற்பனை விலையில் லாபம் வைக்கிறேன்னா விற்பனை விலையை 100% எடுக்கணும். கிரயத்தில் லாபம் வைக்கிறா கிரயத்தில் 100% எடுக்கணும். இப்போ எங்களுக்கு தெரியும் கிரயம் 2150, இது 50% சொன்னால் 100% பார்த்தால் எங்களுக்கு 4300 ரூபாய் விற்பனை விலையா இருக்கும். ரைட். கடைசியான விஷயம் ஒன்றுக்குள்ளே வருவோம். இதோட நாங்கள் இந்த செக்ஷனை முடிச்சுக்கொள்வோம். சின்னொரு விஷயம்தான், இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம். இது உங்களோட முதலாவது பாடப்பரப்பில் படித்திருப்பீர்கள் அல்லது முதலாவது பாடப்பரப்பில் படித்திருப்பீர்கள் அல்லது என்ன சொன்னால் நியமங்கள் பாடப்பரப்பில் நீங்கள் படித்திருப்பீர்கள். கணக்குற்ற பண்புசார் இயல்பு. கணக்குற்ற பண்புசார் இயல்பு 2 வகையாக நாங்கள் இதை வகைப்படுத்தலாம். ஒன்று அடிப்படையான பண்பு, 2வது மேம்படுத்தும் பண்பு. அடிப்படையான பண்பு என்கிறது கண்டிப்பாக அது இருக்கும். ஒன்று பொருத்தப்பாடு, 2வது உண்மையான பிரதித்துவம். அடிப்படையான பண்புகள் 2 இருக்கு. ஒன்று பொருத்தப்பாடு, 2வது உண்மையான பிரதித்துவம். மேம்படுத்தும் பண்புகள் காலந்தவராமை, நம்பகத்தன்மை, ஒப்புட்டுத்தன்மை, இப்படி நிறைய பண்புகள் இருக்கு. இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2015, 16, 17 எல்லாம் அடிப்படையான பண்பு என்ன, மேம்படுத்தும் பண்பு என்ன, மேம்படுத்தும் பண்பு அல்லாத என்ன, இப்படி தான் கேள்வி கேட்டு வந்துச்சு. பிறகு கேள்வி என்னன்னு சொன்னால் சம்பவத்தை தந்து இதுக்கு என்ன பண்பு வரும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்கள் என்னென்ன பார்ப்போம். நிதி குத்தகைகள் கொள்ளணும் செய்யப்பட்ட இயந்திரத்தினை சொத்தாக இனங்காணல், இதுக்குரிய எங்களுக்கு அடிப்படையான பண்பு. இதை நான் தனியாக உங்களுக்கு ஒரு செக்ஷனை நான் விளங்கப்படுத்துகிறேன். இருந்தாலும் நான் இவரத்துக்குள்ள ஒரு நார்மலாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுறேன். நிதி குத்தகைகள் கொள்ளணும் செய்யப்பட்ட இயந்திரத்தை சொத்தாக இனங்காணல். நிதி குத்தகைகள் கொள்ளணும் செய்யப்பட்ட இயந்திரம் எங்களுக்கு உண்மையாக சொந்தம் இல்லை. லீசிங்கில் வாங்க லீசிங் கம்பெனிக்கு தான் சொந்தம். ஆனால் எங்களோட சொத்தாக காட்டுறோம்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையான பண்பு உண்மையான பிரதிநிதித்துவமாக இருக்கும். இது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உண்மையான பிரதிநிதித்துவம். 2வது இருப்பினை தேறக்கூடிய பெறுமதியில் இனங்காணல். சரிதானே? இருப்பினை தேறக்கூடிய பெறுமதியில் இனங்கான்றேன்னு சொன்னால் உண்மையாக வச்சுக்கொள்ளும். ஒரு காணி ஒன்றை நீங்கள் என்னன்னு சொன்னால், நான் இது 2 விஷயங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் விளங்கப்படுத்துகிறேன். 2 விஷயங்கள் என்னன்னு சொன்னால், இருப்பினை தேறக்கூடிய பெறுமதியில் இனங்கான்றேன்னு சொன்னால் வாங்கின விலையில் காட்டாமல் இப்போ என்ன சந்தை விலையில் போகுதோ அதை காட்டுறது. உதாரணமாக வச்சுக்கொள்ளும், ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு காணியை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே காணி எவ்வளோ இருக்குமென்னு சொன்னால் 5 கோடி ரூபா போகும். இப்போ 5 லட்சம் ரூபாய்ன்னு காட்டுறேன், 5 கோடி ரூபாய்ன்னு காட்டுறேன்னு சொன்னால் உண்மையாக 5 லட்சம் ரூபாய்ன்னு காட்டுறது. அது நடைமுறைக்கு பொருத்தம் இல்லை. ஸோ நாங்கள் ஒரு கணக்கிட்டு தகவல் வழங்கணும் என்றால் நடைமுறைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கணும். நடைமுறையில் என்ன விலையில் இருக்கோ அந்த விலையில தான் நாங்கள் காட்டணும். அது என்ன பண்புசார் இயல்புக்கு அமைவாகண்டா பொருத்தப்பாட்டுக்கு அமைவாக அதே தியரி தான் இங்கேயும் வரப்போ போதும். என்ன விஷயம்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இருப்பினின் தேறக்கூடிய பெறுமதியில் நாங்கள் இனங்காண்டோம்டா வாங்கின விலையில் காட்டாமல் நடைமுறை சந்தை பெறுமதியில் காட்ட போகிறோம். அது என்ன கருவுக்கு அமைவாக என்று சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கணக்கிட்டு பண்புசார் இயல்புக்கு அமைவாண்டா பொருத்தப்பாட்டுக்கு அமைவாக இருக்கும். இங்கே இன்னொரு கேள்வி கேட்கலாம், என்ன கரு பாதிக்கப்படுது என்று கேட்டால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வரலாற்றுக்கு என்ன கரு பாதிக்கப்படுது என்னன்னு சொன்னால் வாங்கின விலையில் நாங்கள் காட்ட மாட்டோம். ரைட்.
மூணாவது விஷயம் நிதி கூற்றுகளின் முன்னே வளர்த்து தகவல்களை பதிவு செய்யுது. இப்போ உதாரணமாக அவங்களோட ரிப்போர்ட்டில் போன வருஷம் கணித பாடத்தில் எத்தனை மார்க்ஸ், இந்த வருஷம் கணித பாடத்தில் இல்லை முதலாம் தவணையில் எத்தனை மார்க்ஸ், ரெண்டாம் தவணையில் எத்தனை மார்க்ஸ் என்று போட்டு ஏன் பக்கத்தில் காட்டுறாங்க. அப்போ தான் ஒப்பிட்டு பார்க்கணும், அப்போ தான் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ நிதி கூற்றுகளை முன்னே வர தகவல்களை பதிவு செய்தல் என்ன காரணம் என்று சொன்னால் ஒப்பீடு செய்கிறதுக்குரிய அப்போ கணக்கிட்ட பண்புசார் இயல்பு என்னையாக இருக்கும் என்றால் ஒப்பீட்டு தன்மையாக இருக்கும். அதே மாதிரி நிறுவனம் குறிப்பிட்டதொரு காலத்துக்கு தொடர்ச்சியாக நேர்கோட்டு முறையில் பெருமானத்தை விடல் தேய்வு முறையை மாற்றி அமைக்காமல் இருக்கிறேன். இது கணக்கிட்டு எண்ணக்கரு ஒன்றிக்கு கொள்கை மாறா எண்ணக்கரு ஒன்று ஓட்டு அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக்கொள்றதில்ல, தொடர்ந்து ஒரே கொள்கையை பின்பற்ற ஆனால் மாற்ற ஏழாண்டு இல்லை, அடிக்கடி மாற்றிக்கொள்றதில்ல. ஆனால் நிறுவனம் குறிப்பிட்ட ஒரு காலத்தை தொடர்ச்சியாக நேர்கோட்டு முறையில் பெருமானத்தை விடலைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரே முறையை பின்பற்றி வாரத்துக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் மாற்ற ஏழாண்டு இல்லை, ஆனால் நீண்ட காலத்துக்கு ஒரே முறையை பின்பற்றி வாரதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் வேறு முறைகளில் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம்டா எங்கள்கிட்ட கணக்கீட்டு தகவல்களை அல்ல நிதி கூற்றுகளை ஒப்பீடு செய்து பார்க்க முடியாது இருக்கும். ஆகவே இதை ஒப்பீடு செய்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு முறையை பின்பற்றுகிறது. ஆகவே இங்கேயும் ஒப்பீட்டுத்தன்மை தான் வரும், இதுக்கும் ஒப்பீட்டுத்தன்மை தான் வரும். ரைட், இன்ஷா அல்லாஹ் இந்தியோட இந்த 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 செக்ஷனோட நேரம் போதுமாக இல்லதால் நான் முடிவுக்கு வந்திருக்கோம், கொண்டு வரேன். அடுத்த செஷனில் இன்னும் நிறைய கேள்விகள் நாங்கள் செய்யலாம். அந்த கேள்விகளை நாங்கள் எவ்வாறு செய்கிறது, அதில் உள்ள சின்ன சின்ன டெக்னிக்ஸ்கள் நான் சொல்லித்தர போகிறேன். இது பேசிக்ங்கிறதால நான் சொல்லித்தந்தேன். எக்ஸாம் எழுதுறாக்களுக்கு இன்னும் சில சிம்பிளான டெக்னிக்ஸ்கள் இருக்குது. உதாரணமாக குத்தகை அடுத்த செகண்டில் விட எடுக்கிறது எப்படி, அதே மாதிரி என்ன சொன்னால் மீள் மதிப்பீடு, முக்கியமான சீராக்கங்கள் மீள் மதிப்பீடு எப்படி அதை செய்கிறது, அதே மாதிரி பெருமான தேய்வு மிக முக்கியமாக ஒரு பொதுவாக ஏலெவல் பேப்பர்லேயே அநேகமானாக்கள் பெருமான தேய்வு ஒரு பாடம், அது சும்மா கம்பெனியில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே மார்க்ஸ் வரும் பெருமான தேய்வு. ஆனால் தனியான ஒரு பாடம் இல்லை, ஆனால் 20 மார்க்ஸுக்கு மேலே வரும் கேள்வி. ஏன்னா அது பங்குடைமையில் வரும், கம்பெனியில் வரும், இலாப நோக்கம் எல்லா கேள்விகள்லையும் இது வந்துட்டு இருக்கும். ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி முக்கியமான செக்ஷன். அதே மாதிரி பிஇபி கணிக்கிறது, இஓகே கணிக்கிறது, பிஇபி கணிக்கிறது, முதலீட்டு தீர்மானம் எடுக்கிறது, சம்பள பட்டியல், அப்படியான சில கேள்விகளில் முக்கியமான விடயங்களை மாத்திரம் நான் என்னன்னு சொன்னால் எதிர்வாங்க எப்படி சின்ன நோமலான டெக்னிக்ஸ் கூட செய்யலாமுங்கிறத எதிர்வரும் காலங்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி மிக முக்கியமாக